أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه وبعد. இஸ்லாமிய மார்க்கத்தை கற்க வேண்டும் என்ற ஆவலுடன் இங்கு வீட்டிருக்கும் என் ஈமானிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று பெண்களுக்காக நடாத்தப்படும் இம்மாநாட்டில் எதிர்கால சவால்களும் குழந்தை வளர்ப்பும் எனும் தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆம், குழந்தைகள் என்று சொல்வது கணவன் மனைவி என்ற ஒரு அன்பான ஒரு பிணைப்பின் ஊடாக அவங்களோட அன்பின் வெளிப்பாடு தான், அல்லாவால் கிடைக்கும் ஒரு கிஃப்ட் தான் இந்த குழந்தைகள் என்பது. நிச்சயமாக கணவன் மனைவி என்ற வாழ்க்கையில சந்தோஷத்தின் அதிகரிப்பும் அதிகமான அந்த சந்தோஷத்தையும் அவங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த குழந்தை பாக்கியம் சொல்றது. என்று சொன்னால் ஒவ்வொரு தாய்மார்களும் அந்த பாக்கியத்தை என்ன செஞ்சிப்போம், தாய்மை என்று சொல்லி வரப்போக்கல, பெற்றோர் என்று சொல்லி வரப்போக்கல, நாங்கள் எங்களோட லைஃப்ல அந்த தாய்மை அந்த பெற்றோர் என்ற சொல்லக்கூடிய மகுடத்தை நாங்கள் தாங்கும் போது நாங்கள் அடைகிற சந்தோஷம் அளவில்லாத ஒரு சந்தோஷம். அப்போ அப்படி சந்தோஷத்தின் ஊடாகத்தான் எங்களுக்கு என்ன செய்யுது, நாங்கள் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறோம். அப்போ இதை பற்றி அல்லாஹு தாலா தனது அருள்மறை குர்ஆன்ல சொல்ல போக்கல, யஹிபு லிமன் யஷாஉ இனாசன் வயஹிபு லிமன் யஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாசன் வயஜஅலுஹு மன் யஷாஉ அகீமா. சிலருக்கு நான் பெண் குழந்தைகளை வழங்குகிறேன். அல்லாஹு தாலா தனது அருள்மறையில் எப்படி கூறுகிறான், சிலருக்கு நான் பெண் குழந்தைகளை வளர்கிறேன், சிலருக்கு நான் ஆண் குழந்தைகளை வழங்குகிறேன், சிலருக்கு நான் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் ரெண்டையும் நான் வழங்குகிறேன், சிலருக்கு நான் குழந்தைகளை வராம கொடுக்காம நான் அவங்கள மலடுகள் ஆக்குறேன் என்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல கூறுகிறான். அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் ஒரு கணவன் மனைவி என்ற வாழ்க்கையில் அவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைத்தாலே, ஒரு ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை அல்லது இரு சாராரும் கிடைச்சென்று சொன்னாவே அது அல்லாஹ் இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த கிஃப்ட் ஒரு மனித வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியமானது என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், குழந்தைகள் சொல்கிறது எங்களோட வாழ்க்கையில் கிடைச்சோன்னே நான் என்ன சொன்ன முதல்ல மாதிரி அது ஒரு சந்தோஷம், இந்த உலகத்துல நாங்க அடையக்கூடிய பெரிய ஒரு சந்தோஷம். அதை பத்தி அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்ல போகல சொல்றான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. குழந்தைகளும் செல்வங்களும், செல்வமும் பிள்ளைகளும் உங்களுடைய இவ்வுலக வாழ்வின் அலங்காரம். என்று சொன்னா ஒரு மனித வாழ்க்கையில ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ வேணும்னு சொன்னா ஒன்னாவது அவனுக்கு பொருளாதாரம் இருக்கணும். பொருளாதாரம் இல்லாம போன அவனுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு பல சோதனைகளுக்கு முகம் கொடுப்பான். அப்ப அதே சந்தர்ப்பத்துல ஒரு மனிதன் பொருளாதாரத்தோட வசதியா வாழ்றன்னு சொன்னா அவன் பூரணமானவன் மாதிரி ஒரு ஃபீலிங்கோட வாழ்வான். வேண்டிய இடத்துக்கு போகலாம், வேண்டிய ஆடை அணியலாம், வேண்டிய மாதிரி அவனுக்கு இந்த உலகத்துல இன்பங்களை அடைஞ்சு கொண்டு சந்தோஷமாக வாழறான். அப்ப இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய மெயின் முக்கியமாக எல்லாரும் போராடுற ஒரு விஷயம் தான் பொருளாதாரம். ரெண்டாவது தான் பிள்ளைகள். இது அல்லாஹ் இடத்துல இருந்து எங்களுக்கு கிடைக்கிற மற்ற ஒரு கிஃப்ட். அதே மாதிரி இந்த குழந்தை பாக்கியம் என்று சொல்றது இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த குழந்தை இல்லாத இடம் அருமை விளங்கும். ஒரு சமூகத்துல எப்படி அவங்க பார்ப்பாங்க என்று அவங்க தாழ்த்தப்படுவாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், நான் நாடினவாறு தான் நடக்கும். அப்ப நாங்க என்ன செய்யணும், இல்லாதவங்க நாங்க அதை பொருந்தி கொள்ளணும். அது அல்லாஹ்ட கட்டளை. உலகத்துல அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். நாங்க அல்லாஹ் நாடியவாறு தான் எல்லாம் கிடைக்கும். அப்ப இந்த பாக்கியம் கிடைத்தவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையில எப்படி எப்படி முக்கியம் என்றதை நாங்க அடைஞ்சு கொள்ளணும். முதலாவது அவங்க எங்களுக்கு என்னதா இருக்கிறாங்க, ஒரு சந்தோஷமாக ஒரு ஜீனத்தாக இருக்கிறாங்க. ரெண்டாவது இந்த பிள்ளைகள் சொல்ல போகல இவங்க எங்களோட வம்சத்தை விருத்தி அடைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தன்னு சொன்னா அவங்களுக்கு குழந்தைகள் இப்படி வரப்போகல தான் ஒரு மனிதனுடைய வம்சம் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்குது. அப்ப குழந்தை சொல்ற ரெண்டாவதாக வம்சம்
கொஞ்சம் வளர்றதுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. மூன்றாவது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் குழந்தை வேணும்னு நினைக்கிற இன்னொரு கட்டம் தான், நான் நல்லா என் பிள்ளைய பார்த்து வளர்த்தெடுத்தா நாளைக்கு எனக்கு ஏலாம போக்கல என்ன பார்க்கக்கூடியது ஏண்ட பிள்ளை தாண்டு எல்லா பெற்றோர்களும் ஆசை வைப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்து வளர்ந்து பெருசாகி எங்களுக்கு பிள்ளையோண்டு வந்து நாங்கள் அதை சீராக வளர்த்து எடுத்ததுக்கு பிறகு அந்த புள்ள வந்து என்னது பெரியவனாகி எனக்கு முதிய வயதாக போக்கல என்ன பார்க்கக்கூடிய ஒரு பிள்ளையா இருக்கும் என்ற மனநம்பிக்கையோட தான் பிச்சம் எல்லா பெற்றோர்களும் மாதிரி இருப்போம். அப்படித்தானே? இப்படி இருக்கிறது இந்த உலக வாழ்க்கையில். இப்படியான விஷயங்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த பிள்ளைகள் பயன் தருவது போலே தான் இந்த பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய இந்த பாக்கியமானது நாளை மறுமை நாளிலும் எங்களுக்கு வந்து பயன் தரக்கூடியதாக இருக்கிறார்கள். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹதீஸில் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் மரணிச்சதுக்கு பின்பு அவனுடைய வாழ்க்கையில் வந்து 3 விஷயங்கள் தான் பின்தொடங்கும் என்று. இந்த ஹதீஸை நாங்கள் பல இடங்களில் கேட்டிருப்போம். ஏன்னா அப்போ இந்த ஹதீஸில் வரக்கூடிய ஒரு விடயம் முதலாவது என்னது? ஒரு மனிதன் செய்கிற நிலையான தர்மம். உதாரணத்துக்கு ஒரு மனிதன் ஒரு கிணறு கட்டி கொடுக்குறாரு, அந்த கிணத்துல தண்ணி மனிதர்கள் பயன்படுத்தும் காலம் எல்லாம் அந்த கட்டி கொடுத்த மனிதன் இறந்திருந்தாலும் எவ்வளவு காலம் அந்த கிணத்தை கொண்டு ஒரு மனிதன் பயன் பெறானோ அவ்வளவு காலம் அந்த மனிதனுக்கு வந்து கபூரில் அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும். சதகத்துல் ஜாரி, அதாவது நிலையான ஒரு தர்மம். அதே மாதிரி தான் பயன் தரக்கூடிய கல்வி. உதாரணத்துக்கு இப்போ நான் குர்ஆனை கற்று ஒரு பிள்ளைக்கு அந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தேன்னு சொன்னால் அந்த பிள்ளை அதை வந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இன்னும் சில பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கக்கூடியவளாக இருந்தேன்னு சொன்னால் என்னுடைய மரணத்திற்கு பின்பு அப்படி அந்த சங்கிலி வரிசையாக போகக்கூடிய அந்த நற்செயலுடைய நன்மை நான் மரணித்தாலும் என்னை வந்து அடையக்கூடியதாக இருக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று தான் 3வது விடயம் என்னென்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய மரணத்துக்கு பின்பு எங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள். சுபஹானல்லாஹ், நாங்கள் மரணிச்சென்று சொன்னால் எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு துவா செய்தார்கள் என்று சொன்னால் அந்த பிரார்த்தனை எங்களை வந்து அடையுமா? இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? சாலிஹான முறையில் பிள்ளையை வளர்த்தெடுத்த பெற்றோருக்கு கிடைக்கும் ஒரு பாக்கியம். அதே மாதிரி இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹு தாலா நாளை சுவனத்தில் மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாம். அப்போ அந்த மனிதன் அல்லாஹ்வை பார்த்து கேட்பானாம், யா அல்லாஹ், எந்த செயல் எனக்கு வந்து இப்படி அந்தஸ்தை உயர்த்துகின்றது என்று கேட்பாங்கனாம். அப்போ கேட்க போக்கல அல்லாஹ் சொல்லுவானாம், உன்னுடைய பிள்ளை உனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டதால் தான் உன்னுடைய இந்த அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது என்று. சுபஹானல்லாஹ். அப்போ நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தில் உண்டு. இந்த பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பது இந்த உலக வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு அவங்க உதவுவது போல் நாளை மறுமை நாளில் எங்களோட மரணத்திற்கு பின்பு எங்களுக்கு பயன் தரக்கூடிய செல்வங்கள் தான் இந்த பிள்ளைகள். அப்படிப்பட்ட இந்த செல்வங்களை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும்? எப்படியான சவால்களுக்கு நாங்கள் இந்த பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு எதிர்காலத்தில் முகம் கொடுப்போம் என்பது தான் இன்றைய இந்த மகுடமாக காணப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரிகளே, நிச்சயமாக ஒரு சமூகம் என்று சொல்லி வரப்போகல, சீரான ஒரு சமூகம் உருவாக்கப்படுற இடம் வந்து ஒரு சீரான பெண்ணிடத்தில் இருந்து தான். ஒரு பெண் சீர் பெற்றாள் என்று சொன்னால் அவள் உருவாக்கக்கூடிய சமூகம் சீரிய சமூகமாக அவளுக்கு உருவாக்கலும். எங்கிருந்து சமூகம் வருது? உங்களுடைய பிள்ளையிலிருந்து ஆரம்பிங்கள், உங்களுடைய வீடுகளில் இருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அந்த தாய் ஒரு சீரான பிள்ளையை வளர்த்தெடுக்க முயன்று அவ வளர்த்தெடுக்கிறன்னு சொன்னா அந்த பிள்ளை அந்த தாய் தகப்பன் பெற்றோருக்கு பயன் தரக்கூடிய பிள்ளையாகவும் இருக்கும். அதே மாதிரி சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய ஒரு சாலியான பிள்ளையாகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த பெற்றோரின் மரணத்திற்கு பின்பு அந்த பிள்ளைகள் துஆவின் மூலம் அந்த பெற்றோர்களுக்கு ஈடேற்றம் பெற்று தரக்கூடிய ஊடாக ஒரு விடயமாகவும் இந்த பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்கணும். இப்போ நாங்கள் பார்த்துட்டோம், இப்போ அல்லாஹ் வந்து இந்த குழந்தைகள் மூலம் எங்களுக்கு முதல்ல குழந்தை பாக்கியத்தை தந்து, அதுக்கப்புறம் இந்த குழந்தைகள் வந்து எங்களுக்கு அலங்காரமாக்கி சந்தோஷத்தை ஏற்படுத்தி, அதுக்கப்புறம் இந்த குழந்தைகள் மூலம் இம்மையில் என்ன மறுமையில் என்ன எங்களுக்கு பாக்கியம் என்றதை பார்த்துட்டோம். இப்போ இந்த பிள்ளைகளை நாங்கள் சாலிஹான முறையில் வளர்ப்பதற்கு எவ்வாறான சவால்களுக்கு முகம் கொடுக்கிறோம், எவ்வாறான சவால்களை நாங்கள் எப்படி எதிர்நோக்கிறோம் என்றதை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது வந்து இந்த பிள்ளைகள் வளர்க்க போக்கல நாங்கள் இந்த பிள்ளைகளை வந்து பிள்ளைகளாக பார்க்க வேண்டும். ஒரு புள்ள கிடைச்சுடன் நாங்கள் என்ன செய்கிறேன்? சரி, எனக்கு ஒரு புள்ள கிடைச்சிட்டு, இந்த புள்ளத்தான் ஏண்ட கனவு,
என் வாழ்க்கையில நான் எதையெல்லாம் அடையலையோ அதையெல்லாம் இந்த புள்ளைய வச்சு நான் அடைஞ்சு கொள்ளுவேன். நான் டாக்டர் ஆகலையா, ஏண்ட புள்ளைய நான் டாக்டர் ஆக்கிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன். நான் லோயர் ஆகலையா, ஏண்ட புள்ளைய லோயர் ஆக்கிட்டு தான் நான் மற்ற வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த புள்ளையா பார்க்காம நாங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் எங்களோட ஆசைகள் எல்லாம் பிள்ளைக்கு போட்டு நாங்கள் ப்ரெஷர் கொடுக்குறோம். அந்த நேரத்துக்கு அந்த புள்ளை என்ன செய்யுது, உடையுது. நாங்கள் ஒன்றாவது பிள்ளைகளை நாங்கள் பிள்ளைகளாக பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் பேரண்டிங் இஸ் அ சேலஞ்ச். அதாவது பிள்ளை வளர்க்கிற பெற்றோர்கள் இருக்கிறதாங்க, அது ஒரு சவால் தான். பிள்ளை வளர்ப்புன்னு சொல்கிறது பெற்றோர்களுக்கு ஒரு சவால். எப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தைன்னு சொல்கிறது எப்படி கிடைக்குது, கணவன் மனைவி என்று ஒரு ரெண்டு பந்தம் இணைய பெற்று தானே ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அப்போ குழந்தை வளர்ப்புன்னு சொல்கிறது தாயும் தந்தையும் இணைந்து தான் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும். தாய்க்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்குதோ அதே மாதிரி ஒரு குழந்தை வளர்க்கிறதுல தந்தைக்கும் பொறுப்பு இருக்குது. ஏன்னு சொன்னா சில தந்தைமார்களோட கன்செப்ட் எப்படி, சம்பரிச்சு கொடுத்தா ஏண்ட வேலை முடிஞ்சு, தாய்மார்கள் தான் மற்ற எல்லாமே செய்யணும் என்ற கன்செப்ட் இருக்குது. குழந்தை வளர்ப்புல அப்படி இல்லை. தாயும் தந்தையும் இணைந்தால்தான் அந்த பிள்ளைய எங்களுக்கு சாலிகான முறையில் வழிகேடுகளுக்கு உள்ளாக்கப்படாமல் வளர்த்தெடுக்க முடியும். ஏன் இந்த வழிகேடுகள் எதை நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கு சமூகத்தில் எங்களுக்கு தெரியும் எவ்வாறான வழிகேடுகள் காணப்படுகின்றது என்று. அப்படித்தானே, முதலாவது பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு சொன்னால் ஒரு வயசு அடைய போக்கல, ஒரு 10 வயசுக்கு பிறகு முதலாவது பிள்ளைகள் இடத்துல அமல்கள் குறையும். பள்ளிக்கு போக மாட்டாங்க, எவ்வளவு தான் பள்ளிக்கு போக சொன்னாலும் புள்ள பள்ளிக்கு போகிறல்ல, இதெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ். குர்ஆன் ஓதுற வீதம் குறைவு. ரெண்டாவது சிறிய பாவங்கள், அதாவது பொய் சொல்ல தொடங்குவாங்க, கேட்காம வீட்டில் இருக்கிற சல்லி அது இதோல எடுக்க தொடங்குவாங்க, பிடிவாதம் காட்டுவாங்க, இப்படியான விஷயங்கள். அதே மாதிரி எஜுகேஷனில் மிச்சம் பேக்வேர்ட், படிப்பில் மிச்சம் பின்னுக்கு இருப்பாங்க. கிளாஸில் படிக்க மாட்டாங்க, ஸ்கூலில் கம்ப்ளைண்ட், புள்ள படிக்குது இல்லை. ஏன் படிக்குது இல்லை, நாங்கள் சொல்கிறே கேட்குறல, நாங்கள் என்ன செஞ்சாலும் புள்ள படிக்குது இல்லை தான். ஏன் புள்ள படிக்குது இல்லை, எங்கே இந்த புள்ள படிக்கிறதுல ஏன் தவற விட்டுச்சு. அடுத்தது ட்ரக் அடிக்டட், போதை பொருட்களுக்கு புள்ள என்ன ஆகுது, அடிமையாகுது. ஆரம்ப காலத்தில் போதைன்னு சொன்னால் பெரிய குடி, கேஜிஎஃப் அப்படின்ட்டு இருக்குது, தூள், அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள், ஐஸ் அப்படின்ட்டு சொன்னால் தான் பயம். ஆனால் இன்றைக்கு ட்ரக்ஸுன்னு சொன்னால் ட்ரக்ஸுண்டா என்னென்று தெரியாத அளவுக்கு எங்களுக்குள்ள மத்தியில் லோலிபாப்பில், டொஃபியில், சாக்லேட்டில், இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் அதிகமாக பாடசாலை செல்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில் இது பாவனைக்கு வர மாதிரி இது என்ன நடந்துக்குது, பரவி இருக்கிறது. அப்போ ட்ரக்ஸுக்கு பிள்ளைகள் அடிக்டட் ஆகுறாங்க. அதே மாதிரி சின்ன பிள்ளையோல், பொம்பளை பிள்ளையும் தான் ஆம்பளை பிள்ளையும் தான் தனிமையில் அனுப்பலா, விளையாட அனுப்பலா, துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதே மாதிரி கேங்ஸ்டர் சின்னத்தில் 10, 12, 14 வயசாக மோட்டர் பைஸ்கள் வேகமாக ஓடுறது, அடிச்சு கொள்ள போறது, அவங்க தான் சண்டி டான், ஊர்ல டான் ஆக தொடங்குற சின்னத்துல இருந்து. அவங்கள விட்டா மறுவா இல்லை, அப்படி அவங்க வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வராங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் எப்படி சரி கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் வளர்த்து கொண்டு வந்தா குறைஞ்சது 17, 18 ஆக போக்களே மாட்டிக்கொள்றாங்க. பெரிய மாட்டு தான் காதல் என்ற வளையலுக்குள்ள. எங்க இருந்து எங்க மட்டும் பிள்ளைகள் வளர்க்கிறதுக்கு இன்றைக்கு கஷ்டமா இருக்குது. எவ்வளவு சவால்களுக்கு பெற்றோர்கள் முகம் கொடுக்க தேவையா இருக்கிறார்கள். இந்த மாதிரி விடயங்களை விட்டு நாங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேணும்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும்? ஏன் பிள்ளைகள் இந்த மாதிரி செயற்பாடுகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க? எந்த இடத்துல நாங்கள் பிள்ளைகள் வளர்க்கறதுல நாங்கள் தவறு விடுறோம்? நாங்கள் பிள்ளைக்கு தேவையான உடுப்பு வாங்கி கொடுக்குறோம், பிள்ளைக்கு தேவையான சாப்பாடு கொடுக்குறோம், பிள்ளைக்கு தேவையான பயணம் கூட்டி போகிறோம். ஆனாலும் எங்களோட பேச்சு கேட்காம சில வயசுக்கு பிறகு எங்களோட பிள்ளைய ஏன் எங்களுக்கு கட்டுப்பாடாக வச்சுக்கொள்ளலாம்? பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். சரி, ஈஸியாக கேட்குறேன், ஃபோன் யூஸ் பண்ணாத பிள்ளை உங்களோட வீட்டில் இருக்குதா? எல்லா பிள்ளையும் ஃபோன் யூஸ் பண்ணுதா? கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள கஷ்டமா? எங்க தவற விடுறோம்? பாயிண்ட் தெரியுமா எங்க தவற விடுறோம்? நாங்க தான் தவறு. ஃபோன் யூஸ் பண்ணாதே என்று பிள்ளைக்கு சொல்றது தான் காரணம். ஏன் நாங்க யூஸ் பண்றோமே, இனி எப்படி பிள்ளைய திருத்தேலும்? புள்ளன்னு சொல்றது ஒரு எம்டி பாக்ஸா தான் அல்லாஹ் தாரான். எல்லா புள்ளையும் பொறக்க போக்கல சத்திய மார்க்கத்துல தான் அல்லாஹ் பொறக்க வைக்கிறான். சரியா ஒத்துக்கொள்றீங்களா? அல்லாஹ் அதை சொல்றான். ஏன்னா
எல்லா பிள்ளைங்க இந்த குழந்தைகளும் வரப்போகல எந்த தாய்மார்கள் எந்த கொள்கையில இருக்கிறீங்களோ அந்த கொள்கைக்கு உண்டான மாதிரி தான் அந்த பிள்ளைகள் மாறுகிறது. புள்ள வேற ஒரு மதத்துல பிறக்குதா அந்த மதம் மாதிரி புள்ள வளரும். சின்னத்துல இருந்தே பால் கொடுக்க போக்கல நாங்க போனை பார்த்து கொண்டே கொடுத்தன்னு சொன்னா 10 வயசாக போகல அந்த புள்ள போனை பார்க்காம எப்படி மாறும்? அன்பார்ந்த சகோதரிகளே, பிள்ளைகளை செய்யுன்னு சொல்லி நாங்க வளர்க்கலா, எங்கட சேலை பார்த்து வளர்ற பிள்ளைகளாக உருவாக்கணும். சாலிஹான பிள்ளைகள் வேணும் என்றால் நாளை மறுமையில் நமக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் வேண்டும் என்றால் மாற்றத்தை பெற்றோரிடத்தில் முதலில் கொண்டு வாருங்கள். எந்த பெற்றோர்கள் பிள்ளைக்காக வேண்டி மாறுறீங்களோ, எந்த பெற்றோர்கள் தான் பிள்ளை எப்படி வரணும் என்று நினைக்கிறீங்களோ அந்த பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் சாலியான பிள்ளைகளா மாறுவார்கள். ஒற்றுக்கொள்கிறீங்களா? அதான் பாயிண்ட். எங்கனைக்கு நாங்க தவறு விடுறோம்னு சொன்னா ஏவக்கூடியவங்களாக இருக்கிறோம். உதாரணத்துக்கு இன்னும் ஒரு விஷயம், பள்ளிக்கு நாங்க புள்ளைக்கு தொலைப்போங்கன்னு சொல்றோம். ஆனா புள்ளைக்கு 10 வயசு இருக்கேன், 10 வருஷமா புள்ள கண்டிருக்கேன், வாப்பா பள்ளிக்கு 5 வக்தும் சரியா போகாத வாப்பா வீட்டுல இருப்பாரு. அப்ப எப்படி அந்த புள்ள மட்டும் 5 வக்தும் பள்ளிக்கு போகணும்னு நாங்க ஆசை வைப்போம்? வாப்பா வீட்டுல சிகரெட் குடிப்பவராக இருப்பாரு, ஆனா கொள்கைய பேசுவாரு. புள்ளைய கொள்கைவாதியா எதிர்பார்க்கலுமா அந்த வாப்பாக்கு? அல்லாஹ்க்காக வேண்டி ஒரு சிகரெட்டை வாப்பாக்கு விட்டு கொடுக்கல, ஆனா மார்க்கத்துக்காக வேண்டி தியாகியான புள்ளைய உருவாக்கணும்னு ஆசை வைக்கலுமா அந்த வாப்பாக்கு? ஹிஜாபுடைய அமைப்பை பேணாத தாய்க்கு தன் பிள்ளை ஹிஜாப் அமைப்பை பேண வேண்டும் என்று ஆசைப்பட இயலுமா? முதல்ல தாய் மஹ்ரம் அஜ்னபி பேணுங்கள், முதல்ல தாய் ஹிஜாபுடைய அமைப்பை பேணுங்கள். உங்களை எப்படி அந்த புள்ள காணுதோ, உங்களை எப்படி சின்னத்திலிருந்து அந்த புள்ள பார்த்து வளருதோ நீங்க சொல்ல தேவையில்ல. மார்க்கம்னு சொல்றது வாழ்க்கையில உங்களோட மார்க்கத்தை கொணவாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட புள்ள தானா மார்க்கம் உள்ள சாலிஹான புள்ளையா வளர்ந்துரும் இன்ஷா அல்லாஹ். நீங்க குர்ஆன் ஓதுங்க, அதை பார்த்து வளர்ல புள்ள தானா குர்ஆன் ஓதும். அதை நீங்க உங்களோட வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க. நீங்க தொலைப்போக்கல உங்களோட வீட்டுல இருக்கிற சின்ன புள்ள தானா தொழும். அப்படித்தானே உம்மமார்கள்? அந்த புள்ள பெருத்த பிறகுதான் பள்ளிக்கு போவாது. ஏன்? வாப்பா சைட மிஸ்டேக். அப்ப வாப்பா என்ன செய்யணும்? வாப்பாவும் சேர்ந்து தான் புள்ள வளர்க்கணும். தனியா உம்மக்கு மட்டும் புள்ள வளர்க்கலாம். உம்மை தனியா புள்ளைய பெறலேனா 2 பேரும் சேர்ந்து பெற்றது தானே புள்ள. அந்த புள்ளோட பெருமதிய பூரண பலன் அடைஞ்சு கொள்ளணும்னு சொன்னா அந்த தாயும் தந்தையும் சேர்ந்து தான் பிள்ளை வளர்க்கணும். தந்தை எவ்வளவு பிஸியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தொழில் அதிபதியா இருந்தாலும், எவ்வளவு தேவைகளை வீட்டுக்கு பூர்த்தி செஞ்சாலும் பிள்ளைக்கு முன் உதாரணமா பிள்ளையோட கலந்துரையாடக்கூடிய ஒரு சாலியான தந்தையா இருக்க வேண்டும். தாய் ஒரு தொழில் செய்யக்கூடியவக இருந்தாலும் அந்த பிள்ளைக்காக வேண்டி நேர காலத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு தாயா இருக்கணும். அப்ப தாயும் தந்தையும் இந்த பிள்ளையோட என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளை பார்த்து பின்பற்றத்துக்கு உண்டானமாய் தன்னுடைய வாழ்க்கையில் மார்க்கத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்து வாழப்போக்கல குழந்தை வளர்ப்புன்னு சொல்றது ஒரு சேலஞ்சே இல்லை. எதிர்காலத்துல முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சவாலே இல்லை. அதே மாதிரி தான் நாங்க இன்னும் ஒரு இடத்துல வந்து பிள்ளை வளர்ப்புல பிழை விடுறோம். சின்ன வயசுல இருந்தே பிடிவாதத்துக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம். பிள்ளைன்னு சொல்ல போகல ஒரு புள்ள கிடைச்சோன்னு எவ்வளவு ஒரு சந்தோஷம். என்ன பெற்றோர்கள் அதை உணர்ந்திருப்பீங்க தானே? ஒரு குழந்தையோண்டு கையில கிடைச்ச உடனே அதை பாலூட்டி சீராட்டி வளர்த்தெடுக்க போகல எவ்வளவு சந்தோஷம். இனி அந்த சந்தோஷமும் அந்த அன்பும் அந்த புள்ள எதை கேட்டாலும் நாங்க என்ன செய்ய பாக்குறோம்? அந்த புள்ளைக்கு எடுத்து கொடுக்க பாக்குறோம். இதால 2 விஷயம் ஆகுது. ஒன்று, அன்பின் காரணமாக எளிமையை நாங்க காட்ட மறக்கிறோம். 2வது, அன்பின் உச்சகட்டத்தால புள்ள கேட்கறதெல்லாம் கொடுத்து வளர்க்கப்படாது. புள்ள எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்குறே, பிடிவாதத்துக்கு இடம் இல்லை. புள்ள கேட்டா மறுகட்டம் நாங்க அதை எடுத்து கொடுத்துருவோம். இது 2ம் குழந்தைகள் எங்களை வச்சு பாயிண்ட்ஸை பிடிக்கிற விஷயங்கள். குழந்தைகள் என்று சொல்றது உங்களுக்கு அல்லாஹ் தந்த அமானிதங்கள். உங்களுக்கு தேவையான மாய்த்தான் அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். அப்படி வளர்க்கப்பட போக்கல நாங்க வந்து அவங்கள என்ன ஃபோர்ஸ் பண்ணாம ஃப்ரீடமா நாங்க அந்த புள்ளையோட வளர்க்கணும். அந்த புள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்யப்படாது, எங்களோட நிலைப்பாடை காட்டாம நாங்க வளர்க்கப்படாது. உதாரணத்துக்கு ஒரு புள்ள வந்து ஒரு கடைக்கு பேத்து ஒரு சாக்லேட் வாங்கி கேக்குது. அந்த சாக்லேட் வந்து சும்மா சொல்லுவோமே 1000 ரூபாய் சாக்லேட் ஒன்று கேக்குது. எங்களோட பொருளாதாரம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க கூடியவங்களா தான் இருப்போம். புள்ளைக்கு விளங்கப்படுத்தணும், இன்றைக்கு இதை வாங்கி தர எனக்கு வசதி இல்லை, இப்ப எனக்கு 10 ரூபாய் சாக்லேட் ஒன்று தான் புள்ள வாங்கி தரேன், இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் எனக்கு வசதி வந்தா நான் வாங்கி தரேன்.
முதலாவது புள்ள ஆசைப்பட போக்கல பெரிய தொண்டை நாங்க அந்த லெக்சரிங்க புள்ளைக்கு கொடுக்கணும். நாங்க 1000 ரூபாய்க்கு கடன் வாங்கி கடையில பில்லுல போடுங்க நான் தாரண்டு சொல்லி நாங்க அங்கனைக்கு அதை வாங்கி கொடுத்தா முதல்ல புள்ள நான் கேட்கறது உமா பாப்பா வாங்கி தருவாங்க இந்த கன்செப்டுக்கு உள்ள ஆகுறாங்க. 2வது புள்ள அங்கனைக்கு கடன் பழகுது. அந்த பாயிண்ட் புள்ளோட ஆள் மனசுல பதியுது. அன்றைக்கு இருந்து எப்ப புள்ளைக்கு எது தேவையோ அதை அடம்பிடிச்சு தான் கேட்கும். எனக்கு கொத்துமீ வேணும், இப்ப புள்ளையோட உணவு அதுதானே, கொத்துமீ நூட்லிஸ் வேணும். அந்த நூட்லிஸ் பேக்கெட் எந்த நாளும் வாங்கி கொடுத்தாலும் பிள்ளைகளுக்கு சலிக்காது. ஆனா பொருளாதார நிலைப்பாடு எங்களுக்கு பில் ஏறிக்கொண்டே போகும் சில நேரத்துக்கு கடையில. ஆனா அதை வாங்கி கொடுத்தா தான் இந்த புள்ளோட அழுவ நிற்கும். அதை யாரு பழக்கினேன்? நாங்க காட்டி கொடுத்து விளங்கப்படுத்தி பழக்கினா ஒரு நாள் இது ஒரு டேஸ்ட், அதால இன்றைக்கு நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஆனா இது எங்களோட உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லம் இல்லை, எங்களோட முள்ளெல்லாம் கரைஞ்சி பேத்துரும். இது வந்து இதுல இருக்கிற அந்த பேக்கெட் அவ்வளோ நல்லம் இல்லைன்ற பிள்ளைக்கு நீங்க விளங்கப்படுத்தி வளங்க, அந்த புள்ள அதை விளங்கெடுக்கும். அப்ப அங்கனைக்கு வந்து நாங்க வந்து எளிமையை காட்டி வளர்க்க போக்கல அந்த புள்ள வந்து ஆடம்பரத்தை இல்லாமாக்கி அந்த புள்ள நேச்சுரலா தாண்ட வாழ்க்கையை வாழ பழகும். பெருத்தாலும் அந்த புள்ள எனக்கு 5 லட்சத்தோட பைக் வாங்கித்தாங்க, 1 லட்சத்தோட போன் வாங்கித்தாங்கன்னு உங்களை ஒரு நாளும் கஷ்டப்படுத்தாது. ஏன்? தன்னுடைய தாய் தந்தையோட பொருளாதார நிலைமையை அறிந்து அந்த புள்ள வந்து செயல்படும். அவ்வளோ ஒரு பொக்கிஷம் தான் அந்த குழந்தைகள் சொல்வது. எதை நாங்க கொடுக்குறோமோ அதை அதுகள் எடுத்துக்கொள்ளும். நாங்க பிள்ளைய விட்டுட்டு பின்னு நாங்க கை சேதம் அடைஞ்சு வேலையே இல்லை. இப்ப சில பாட்டிமார்கள் இங்கே இருப்பீங்க வயதானவங்க, எங்களுக்கு என்ன சின்ன பிள்ளையா இருக்குது நாங்க வளர்க்க, அவங்களுக்கு கொஞ்சம் இது வந்து என்ன ஏன்னா இது என்ன எங்களுக்கு நாங்க இப்ப பிள்ளையா பெற போறோம். நீங்க பேரம் பேத்திமார்கள் அவங்க சீர் பெறணுமே, உம்மா வாங்கி தராட்டி வாப்பா வாங்கி தராட்டி ஓடி வாரே அங்கனிக்கு. தாய் தகப்பனுக்கு ஒத்தளிக்கிற கடமை இருக்குது. உம்மா வாப்பா வானம்னு சொன்னையா அதுல நலவிருக்கி, ஏன்னு சொன்ன உங்களோட சந்ததியினர் அவங்க கேட்கும் துவா உங்களுக்கும் வந்து சேரும். அப்ப நீங்களும் என்ன செய்யணும்? இதை கட்டாயம் செவிமடுத்து கொடுத்து உங்களோட பிரெயின்ல நீங்க இதை வந்து பதிய வச்சுக்கொள்ளணும். அப்ப புள்ள நாங்க வளர்க்க போக்கல எளிமையை காட்டி வளர்க்கணும். அதே மாதிரி தான் பிடிவாதத்துக்கு இடம் கொடுக்கப்படாது. சாதாரணமா பிடிவாதம்னு சொல்றது வந்து ஒரு புள்ள வந்து 2-3 வயசுல தான் அது தொடங்கும். 1 வயசு 2 வயசுக்குள்ள அதாவது எது வேணுண்டாலும் கொஞ்சம் அழிந்து கேட்கும். இது வந்து நேச்சுரல், அந்த புள்ளோட தன்மை. இது இப்படியே போக்கல கொஞ்ச நாள் போக்கல அந்த வளர்ந்துடும். அந்த தன்மையில அந்த புள்ள அலப்போக்கல நாங்க எப்படி அந்த புள்ளைய டைவர்ட் பண்ற விஷயத்த ஒவ்வொருத்தரும் தெரியணும். இப்ப பேசிக்கா ஒரு புள்ள 1.5 வயசுல தான் பிடிவாதம்னு சொல்லுவோமே. பிடிவாதம்டா ஒரு பலூனை கண்டுட்டு அல்லது ஒரு ட்ரிங்க் பாட்டில கண்டுட்டு அதை கேக்குது புள்ள விளையாடுறதுக்கு கொட்டி கொடுக்க. இப்ப அந்த புள்ளைக்கு ஒரு நோய் இருக்கு, சளி இருக்குது, அப்ப இந்த ட்ரிங்க் கூடாது, இப்ப புள்ள அழுவுது. இப்ப நாங்க அதை எப்படி டைவர்ட் பண்றோம்டா அந்த சூழலை நாங்க மாத்தணும். அந்த கூல் பாட்டில் கேட்டு புள்ள அலப்போக்கல அந்த கூல் பாட்டில நாங்க கொடுக்கப்படாது. ஏன்னா அது அந்த புள்ளைக்கு சரியில்லைன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க அந்த இடத்துல இருந்து அந்த புள்ளைய வேறொரு இடத்துக்கு கொண்டு போய்த்து ஏதாவது ஒரு விளையாட்டு சாமானத்தை கொடுத்தோ அல்லது அந்த புள்ளைக்கு திண்ணேலும்னு சொல்லக்கூடிய ஒரு உணவை கொடுத்தோ அல்லது இன்னொருத்தர கையில கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் அங்கிட்டு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் மறக்கிற மாதிரி நாங்க அந்த புள்ளை என்ன செய்யணும்? டைவர்ட் பண்ணணும். ஸோ 2, 3, 4 வயசு 5 வயசு பிள்ளைகள் இருக்கிற பெற்றோரே ஒரு புள்ளைய நாங்க டைவர்ட் பண்ற மெத்தட் இதுதான். நாளைக்கு உங்களோட புள்ள உண்டை கேட்டு பிடிவாதமா இருக்க கூடாதுன்னு சொன்னா இந்த 4-5 வயசுல அந்த புள்ள உண்டை கேட்டு பிடிவாதம் பட போகல நாங்க அந்த புள்ளைக்கு அது அசடுண்டா கூடாதுன்னு சொன்னா நாங்க அந்த புள்ளைய டைவர்ட் பண்ணி விடணும். அந்த புள்ளோட உள்ளம் தாக்கப்படாத முறையில நாங்க டைவர்ட் பண்ண போகல ஆட்டோமேட்டிக்கலா அந்த புள்ளோட பிரெயின் என்னத்தை உள்வாங்குதுன்னு சொன்னா நாங்க கேட்டு அழுந்தா எதையும் சாதிக்கலாம், நாங்க கேட்டழுந்தா எதையும் சாதிக்கலாம் என்ற தன்மை அந்த புள்ளோட பிரெயினுக்கு வருது. அப்படி வரப்போக்கல என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த புள்ள ஆட்டோமேட்டிக்கலா அந்த குணத்தோட வளரும். அப்ப இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த புள்ள என்ன செய்யாது? அப்படி பிடிவாதம் கொள்ளாது. அப்ப நாங்க எங்கட பொருளாதார நிலைப்பாட காட்டி பிள்ளைகளை வளர்க்கணும். அதே மாதிரி ஒன்றை கேட்டு பிடிவாதம் பட போகல நாங்க அந்த புள்ளைய டைவர்ட் பண்ணணும். அதே போலத்தான் ஒரு புள்ளைய வளர்க்க போக்கல நாங்க வந்து அந்த புள்ளையோடே காலம் கழிக்கணும். அதாவது சாப்பாடு கொடுக்க போக்கல இயன்ற அளவு ஃபோன் உதாரணம் காட்டுறத நாங்கள் ஃபோன் கொடுக்குறத தவிர்த்து கொள்ளணும். ஏன்னு சொன்னால் இந்த ஃபோன் இந்த சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடியது வந்ததுக்கு பிறகு தான்
பிள்ளைகள் வளர்ப்பது ஒரு சவால் என்று அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பாக, முக்கியமான தலைப்பாக பட்டுள்ளது. ஏண்டா குழந்தை வளர்ப்புன்னு சொல்றது அவ்வளோ ஒரு கடினமான விடயம் இல்லை. அது இன்றைய காலகட்டத்தின் நிலைமைகளை தான் இது கடினமாக்கி உள்ளது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பிள்ளைகள் பெற்றெடுப்பாங்க. ஸ்கூல் இருந்துன்னு சொன்னால் அந்த அவைக்கு கிட்டத்தில் எங்கே ஸ்கூல் இருந்தால் படித்தாங்க. இல்லைன்னு சொன்னால் சின்ன வயசுல திருமணம் முடித்து வாழ்ந்து அப்படி போனாங்க அந்த காலங்களில். ஆனால் இன்றைக்கு எல்லாமே டெவலப் ஆகிட்டு படிப்பு முக்கியம் என்ற நிலைமைக்கு வந்துட்டு, படிப்பு இல்லாட்டி ஒரு இடத்துல இடமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு, அந்த படிப்பை படிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், வெளியிடங்களுக்கு போக வேண்டிய தேவை வந்துட்டு, வயசு பேத்து தான் திருமணம் முடிக்கிறோம். அப்படித்தானே சாதாரணமாக ஒரு 20 வயசு ஆவோனும் ஒரு பொம்பளை புள்ள முடிக்கிறேன்னு சொன்னான், 25 வயசு தாண்டோனும் ஒரு ஆம்பளை புள்ள முடிக்கிறேன்னு சொன்னான். அதாவது சமூகத்தில் நல்லா இருக்கிற, நல்லா படித்து ஒரு ஜொப் எடுக்கிற ஒரு சீரிய புள்ள 20-23 வயசு ஆகணும். அப்போ அவ்வளவு காலம் ஒரு பிள்ளைய ஒரு பெற்றோர் வளர்த்து கொண்டு போறேன்னு சொன்னால் உண்மையிலுமே பேரண்டிங் இஸ் a பிக் சேலஞ்ச் தான். ஏன்னு சொன்னால் காலகட்டங்கள் மாறும். கை குழந்தை மாயா 18 வயசு பிள்ளைய கூப்பிட்டு தங்கமே செல்லமே போனை பார்க்கவானம் சொன்னால் பார்க்காம இருக்குமா? போங்க வாங்கிட்டு. உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு ஊர் மெத்தட், இன்னொரு ஊர் மெத்தட். ஒவ்வொரு ஊரில் இருக்கும் தானே ஒவ்வொரு பேசுகிற மொழி. என்ன அவங்களோட மொழியில் சொல்லிட்டு போவேன். எனக்கு இல்லை ஃபோன் தான் வேணும்னு சொன்னால் பிடிவாதத்தில் எனக்கு ஃபோன் வாங்கி வேணும். ஓ லெவல் முடிச்ச உடனே பொம்பளை பிள்ளைகள் ஒன்றாவது உம்மா கிட்ட பாப்பா கிட்ட சொல்கிறது எனக்கு ஓ லெவல் முடிஞ்ச உடனே ஃபோன் தான் வேணும். ஓ லெவல்னு சொல்கிறது யார் செய்ய வைக்கிறேன்? புள்ளைக்கு கல்வி முக்கியம் என்று சொல்லி கொடுக்கல. அந்த புள்ள கிடைச்ச உடனே உம்மா நினைக்கிறா நான் படிக்காத படிப்பெல்லாம் வேண புள்ள படிச்சிடணும். ஏன புள்ள என்ன வாழ்க்கையில் நான் அடையாத லட்சியங்கள் எல்லாம் வெளிக்காட்டுறதுக்கு வந்திருக்கிற புள்ள தான். அது புள்ளையா பார்க்குறல்ல, அதை பொம்மையா பார்க்குறேன். படி 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 படின்னு கொடுத்து அந்த புள்ள படிப்பே வெறுக்கிற அளவுக்கு பொய்க்கு புக்கை திறந்து கொண்டு இருந்துட்டு பேத்து எக்ஸாம் எழுதுகிற நிலைப்பாடுகள் தான் கூட. ஆரம்பத்தில் நாங்கள் படிக்க போகல எப்படி போதும் படித்தது அல்லாஹ் நாடினது கிடைக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு உம்மமார்கள் சொல்லுவாங்க. இப்போ படிச்சிட்டியா, சிலபஸை முடிச்சிட்டியா, பாஸ் பேப்பர் செஞ்சு பார்த்துட்டியா, படிக்காதே படுக்காதே படுக்காதே எலும்பு எலும்பு எல்லாம் வச்சியா? உமாமார்களுக்கு இருக்கிற டென்ஷன் புள்ளையோ இல்லை, படித்த கொஞ்சத்துக்கு அந்த புள்ள மறந்துட்டு பேத்து தான் எழுது. எக்ஸாம் ஃபோபியா, எக்ஸாம் எழுதும் போது புள்ளையோல் பையன் தலை சுற்றி புழுவாங்க, பேப்பரில் சத்தி எடுப்பாங்க. எத்தனை விஷயங்களுக்கு பிள்ளைகள் லூஸ் மோஷன். ஏன் பயம்? ஏன் பிள்ளை கல்வியை தாண்ட வாழ்க்கைக்கு தேவைன்னு படிக்கல, உம்மடன் பாப்படன் லட்சியம் அதுக்காக வேண்டி படிக்கிறாங்க. பெற்றோர்களே ஒரு நாளும் பிள்ளைகளை திணிக்க வேண்டாம். மார்க்கமுள்ள சாலிகான பிள்ளை வேணுமா? மார்க்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொணவாங்க. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இது 5 சீரா இருக்குதா? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நீங்க இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், இது போதும் சுவர்க்கத்துக்கு எங்களை கூட்டி போவ. ஏன் கலிமான்னு சொன்னா அங்கனைக்கு தௌஹீத் வருது. தொழுகைன்னு சொன்னா அல்லாஹ்வை வணங்குற இபாதத், அங்கனைக்கு எல்லாமே அல்லாஹ்க்கு உண்டான அமல்கள் வருது. ஜகாத்ன்னு சொன்னா பொருளாதாரம் ஹலாலான முறையில் அதை திரட்டணும், ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும், அந்த விஷயம் வருது. நோன்புன்னு சொன்னா எங்களோட பாவங்கள் அழிக்கக்கூடியதா இருக்குது. ஹஜ்ஜுன்னு சொன்னா அன்று பிளந்த பாலகன் போல சரியான முறையில் செஞ்சா திரும்பக்கூடியதா இருக்குது. இப்படி விஷயங்கள் எங்களுக்கு லேசா இஸ்லாம் காட்டி தரப்போகல. ஏன் நாங்க குழந்தை வளர்ப்பை சவாலாக பார்க்கிறோம்? இந்த 5 விஷயங்களும் இஸ்லாத்தின் கடமையான இந்த 5 விஷயங்களும் எங்களோட வாழ்க்கையில சீரில்லை. எனவே பிள்ளைகளை சீராக வளர்க்க வேண்டும் என்றால் சீர்பெறோன்றிய முதல் விஷயம் என்னன்னு சொன்னா பெற்றோர், தாயும் தகப்பனும். அதே மாதிரி தினமும் தாயும் தகப்பனும் புள்ளைய பத்தி பேசுங்க. ஏண்ட புள்ளைக்கு என்னத்தை கொடுத்தா நல்லா, ஏண்ட புள்ள எதுல வீக், ஏண்ட புள்ள இப்ப அதுக்கு டைம் இருக்குதா? நீங்க எனக்கு எம்பி போட்டீங்களா, வீட்டுக்கு வந்தோடனே ஹஸ்பண்டை பார்த்து முதல்ல கேட்குற விஷயம் நீங்க எனக்கு ரீலோட் பண்ணினீங்களா? அவர் பண்ணல, அந்த நைட் முடிஞ்சு அவரோட நிம்மதி முடிஞ்சு. ஏன் நீங்க வாங்க புள்ள என்ன படிச்சிச்சு, புள்ளைக்கு என்ன இது என்ன உங்களோட நிலைப்பாடுக்கு உண்மையிலுமே இன்றைக்கு நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது? அந்த ஃபோன், அந்த ரீலோட் ஒன்றும் இல்லாட்டி இன்றைக்கு பெண்களுக்கு கணவன் கிட்ட இருக்கணும்டே இல்லை. வெளிநாடு பேத்து சரி எனக்கு ஃபோன் லேப்டாப்
வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வேணுமுண்டு. அந்த பாவம் சந்தோஷமா பெண்களோட வாழணும்னு நினைக்கிற புருஷன்மார்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு கட்டுற நிலைமை இன்றைக்கு. ஏன் மற்றவங்களை பார்த்து நாங்க வாழ்ற சுட்டி. நாங்க எப்பவுமே எங்களை பார்த்து திருப்தி கொள்ளணும், எங்களுக்கு கீழவங்களை பார்த்து வாழணும். அப்ப அது எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித்தர கவுன்சிலிங். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எப்பவுமே உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பாருங்க, மேலே இருக்கிறவங்களை நீங்க பார்க்க போனீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவீங்க. நடந்து போற நீங்க கார் இல்லைன்னு ஒரே மினிக்க வாங்க போனா உங்களோட மாப்பிள்ளை எப்படி வாங்குவாரு? கஷ்டமே. அல்ஹம்துலில்லாஹ் நான் நடந்து போறேன், எனக்கு கால் இருக்குது. தவந்து போறவனுக்கு கால் இல்லைன்னு நினைங்க. லைஃப்ல டென்ஷன் குறைஞ்சிரும், ப்ராப்ளம் குறைஞ்சிரும். பிள்ளைகள் வளர்க்க போக்கல பிள்ளைக்கு அடிப்போம் நாங்க, பிள்ளைக்கு ஏசுவோம் நாங்க. ஏன்? எங்கட டென்ஷனை நாங்க எங்கட ரத்தத்துக்கு நாங்க வெளிக்காட்டுவோம். மாமியால பிரச்சனை இருக்கும், மச்சியால பிரச்சனை இருக்கும், சகோதர சகோதரிக்குள்ள பிரச்சனை இருக்கும். கோவத்துக்கு நாங்க எங்க காட்டுவோம்? புள்ள வந்து அலட்டினா உண்டு இழுத்து விட்டுருவோம். அந்த புள்ள பார்க்க ஏடா நான் அடிப்பட்டேன், ஏன் அடிப்பட்டேன், உண்மை டென்ஷன். எப்பவுமே வந்து நாங்க எங்கட பிரச்சனையை எங்களுக்குள்ள போட்டு முடிக்கணும். அதை பேத்து அந்த பிள்ளைட மேல நாங்க திணிச்சு அந்த பிள்ளைகளை வந்து நாங்க என்ன செய்யப்படாது, அந்த பிஞ்சு பிள்ளைகளை நாங்க நோவிக்கப்படாது. அதே மாதிரி கணவனும் மனைவியும் சண்டை பிடிக்கிறண்டாலே அந்த புள்ள எல்லாமே பார்த்து பழகுது. எப்படி வாப்பா உம்மோட பேசுறேன், உம்மா எப்படி வாப்பாவோட பேசுறேன், அவங்க எப்படி மற்றவங்களோட நடக்கிறாங்க, அதுதான் அவங்களோட ரியாக்ஷனா மாறும் வளர வளர. நீங்க ரெண்டு பேரும் உங்களோட பிரச்சனைகளை வந்து ஏண்டி அளவு உள்வசமா வச்சுக்கொள்ள பாருங்க. ஏண்டா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. அப்படி பிரச்சனை இல்லாம வாழணும்னா ரொபோவா தான் இருக்கணும். இப்படி நடந்து வரணும், ஒரு பிரச்சனை இல்லை, திங்கணும் குடிக்கணும், அப்படி இல்லை. பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா நல்லடியார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், சோதனைகளை தந்து கொண்டே இருப்பான். பொறுமையை கொண்டு நாங்க வந்து அந்த சோதனைகளை முகம் கொடுத்து எங்களோட பிள்ளைகளை நாங்க அந்த நேரத்துல ஆறுதலாக அரவணைக்கணும். அப்ப என்ன நடக்கும், பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட் உள்ள சாலியான பிள்ளைகள் எங்களுக்கு வளர்க்கலும். அடுத்த இந்த கட்டத்தில் கட்டாயம் சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் தான், ஏன் பிள்ளைகள் காதல் வளையலுக்குள்ள விழுகிறார்கள்? எதிர்கால சவால். இன்றைக்கு 10 வயசு புள்ள நான் பேசும், நாங்கள் கணவனும் மனைவி பெற்றோர் பேசும் திருமணமா அவங்க முடிப்பாங்கன்னு சொல்றது கேள்விக்குறி ஒவ்வொருத்தட்ட வீட்டுக்கு. ஏன்னு சொன்னா இந்த போன், பாட்டு, கதை, நாடகம், இப்படியான விஷயங்களால பார்த்து 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 உம்மாக்கு தெரியாம எப்படி லவ் பண்றேன், வாப்பாக்கு தெரியாம எப்படி போறேன், அவருக்கு தெரியாம எப்படி இருக்கிறேன். இவருக்கு நீங்க சொல்லி கொடுக்க தேவையில்ல. நீங்க நினைக்கிறீங்க புள்ளைய வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குறேன்னு சொன்னா ஏண்ட புள்ள சாலியான புள்ளையா இருக்கிறா, ஏண்ட புள்ள முன் கேட் வாசலுக்கு வெளியே போவாது, ஒரு நாள் ஈக்க மாட்டா, ஃபுல்லாவே பேத்திப்பா. நாங்க உள்ளுக்கு போனை கொடுத்து வளர்த்திருந்தா புள்ள பேத்து பாய் சொல்ல முட்டுக்கும் எங்களுக்கு தெரியாம இருக்கு. பிள்ளைகளுக்கு போன் வாங்கி கொடுக்க வானம், பிள்ளைகளுக்கு போன் வாங்கி கொடுக்கவே வானம். என்னத்துக்குன்னு கேளுங்க, போன் யாரோட பேசன்னு கேளுங்க. என்னத்துக்கு போன், யாரோட பேச, என்ன விளையாட்டு? பிள்ளைகள் ஏன் போன்ல விளையாடுறாங்க? எத்தனை பேர் வீட்டுல பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுறன்னு கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க. எத்தனை பெற்றோர் தாய்மார்கள் மனசை தொட்டு சொல்லுங்க, வீட்டுல பிள்ளையோட சேர்ந்து நான் விளையாடுறேன். மாஷா அல்லாஹ், ஒரு 2 தாய்மார்கள் தான். மற்றவங்க எத்தனை பேருட பிள்ளைகள் வீட்டுல போன்ல கேம் விளையாடுறாங்க? கையை தூக்கி காட்டுங்க. நீங்கள் அது சொன்னா தான் உங்களுக்கு நிலைமை விளங்க. யாரையும் பார்க்க வானம். இதான் பெண்களோட வீக் பாயிண்ட். இப்படியும் தான் எப்போ பார்க்க வானம். தன் நம்பிக்கை, தன்னை மட்டும் பாருங்க. நீங்க கை தூக்காட்டி உங்களோட மனசாட்சிக்கு தெரியும். ஒவ்வொருத்தட்ட பிள்ளைகளும் ஷார்ட்ஸ் பார்க்க விருப்பம், கேம்ஸ் விளையாட விருப்பம், டிக்டாக் விருப்பம், யூடியூப் விருப்பம். ஃபேஸ்புக்கு சின்ன பிள்ளைகளும் கொஞ்சம் தெரியா, இன்னும் முட்டுக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு 12 வயசு 10 வயசுக்கு பிறகு தான் தெரியும். இந்த 5 வயசுக்கு பிறகு பிள்ளைகள சொல்றேன், 6 வயசுல இருந்து கேம் விளையாடுவாங்க, டிக்டாக் பார்ப்பாங்க. எப்படி மெமரி புள்ளட, எப்படி பாட்டெல்லாம் பாடமாக்குவாங்க, எப்படி இருக்கும், எப்படி பிரெயின். இதே நாங்க இஸ்லாமிய சூழலை அமைச்சிருந்தோம்டா, எந்த நாளும் தூங்க போகல அந்த பிள்ளைகளுக்கு ஆமனர் ரசூல், குல் சூறாக்கள், எந்த நாளும் காலையில சூறாக்களை நாங்க வந்து போட்டுட்டோம்டா.
போட்டு பாருங்க, ஒரு மாசம் போட்டு பாருங்க, மாற்றம் வருதா இல்லையான்னு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் வரும். உங்களுக்கே தெரியும் உங்களோட புள்ள நல்ல டேலண்ட். நீங்க ஒரு மாசம் சிறிய சூறா 1-2 கிழமை போடுங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். 10 வயசு கீழே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அம்மா ஜூஸு ஃபுல்லா மனனம் செய்யலும். தாய் ஒத்தளிச்சா தாய் மனனம் செய்யுங்க, பிள்ளை தானா மனனம் செய்யும். தாய்மார்களே, பிள்ளைகள் குர்ஆன் மனனம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களோட லைஃப்ல கிடைக்கலையா? ஏன் வயசுக்கு பேத்துட்டீங்களா? ரசூலுல்லாஹ் உங்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட போகல 40 வயசு. இன்னைக்கு 40 வயசு பெற்றோர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. நீங்க குர்ஆன் எடுத்து மனனம் செய்ய தொடங்குங்க. தானா புள்ள மனனம் செய்யக்கூடிய புள்ளையா மாறும் இன்ஷா அல்லாஹ். மாற்றத்தை எங்களுக்குள் கொணவாங்க. குழந்தை வளர்ப்பு பெரும் சவாலா இருக்காது இன்ஷா அல்லாஹ். அதே போலத்தான் இந்த காதலுக்குள்ள பிள்ளைகள் சிக்கிறதுக்கு முதல் காரணம் நான் சொன்ன மாதிரி ஃபோன். 2வது அன்பின்மை. அதாவது அந்த பிள்ளையோட பேசுறதுக்கு, உதாரணத்துக்கு உம்மா வெளிநாட்டுலண்டா வாப்பா குடிக்கிற அப்படி ஏதாவது ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டன்னு சொன்னா, வீட்டில் ப்ரெஷர் கொடுக்குறேன்னு சொன்னா, இப்படியான நிலைப்பாடுகள் இருந்தேன்னு சொன்னா என்ன நடக்கு? பிள்ளைகள் இந்த காதலுக்குள்ள உள்ளாக்கப்படுவாங்க. காதல்னு சொல்றது இப்ப கேட்டாலே நத்திங்கா பேத்துட்டு, அதுல அவள நிலை என்ன தெரியுமா? இன்றைக்கு முகம் கொடுக்குற சவால் என்ன தெரியுமா? எங்கட காலத்துல என்ன சொல்லுவாங்க உம்மாமார்கள்? வெளியே போகல தலைய குனிச்சிட்டு போ, யாரும் லெட்டர் தந்தா எடுக்காதே. இப்ப புள்ளைக்கு சொல்லி அனுப்பணும் என்னது? தாரும் கூப்பிட்டா பேத்துறாதே, தாரன் நம்பிராதே. அப்படியே தூக்கிட்டு பேத்துருவான். டைம் அவ்வளோ சேவ். எங்கட காலத்துல லெட்டர் தந்து பார்த்து எட்டி பார்த்து கிஃப்ட் தந்து அப்படி பண்ணி அடிபுறவு தான் லவ் வந்துடும். அதுல மாமா அடிச்சு வாப்பா அடிச்சு நான் அடிச்சு காதல் சக்சஸ் ஆகுறன்னு சொன்னா எவ்வளவோ பெரிய ஊர் பெரிய போராட்டம் வரும். இன்றைக்கு காதல்னு சொல்றது 7ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டுல இருந்து ஏலவல் முட்டுக்குமே வருது. அதுல அவல நிலை என்னன்னு சொன்னா வயிற்றுக்கு புள்ள வருது. ஓப்பனா சொல்றேன், அதுதான் கவலைக்குரிய விடயம். ஏன் நாங்க இந்த பர்த்டே கொண்டாடுற விஷயத்த வீட்டுல நாங்க என்ன செய்யறோம்? புள்ளைக்கு இறக்கத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் நாங்க பர்த்டே கொண்டாடல, புதிய உடுப்பொண்டு வாங்கி கொடுக்குறோம். அந்த நாள் நினைவு வருது. கடைசிக்கு அந்த பர்த்டே விளைவு என்னண்டா? புள்ள கிஃப்டா கொடுக்குதே தன்னுடைய கற்பை. இன்று சமூகத்துல பேசப்பட வேண்டிய ஒரு அவலமான ஒரு விடயம் தான் இது. இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, ஒரு பெண் விருப்பமா பெற்றோர்களிடத்துல பேத்து கேளுங்க. ஹராமான செயற்பாட்டில் ஈடுபடவான இஸ்லாம் எச்சரிக்கக்கூடிய ஒரு மானக்கேடான செயல் அது. விருப்பமா திருமணம் முடிச்சு வைங்க பிள்ளைகளுக்கு. ஹராம். நீங்க தண்டிக்க போக்கல. என்ன நீ லவ் பண்றியா? இழுத்தோண்டு உட்டண்டு சொன்னா அந்த புள்ள உடனே கால் பண்ணு, எங்க வீட்டுல எனக்கு அடிக்கிறேனே காப்பாத்துங்க, நான் இப்ப வர, நீ ரெடியா தூக்கிட்டு போவாங்க. அவங்க லைஃப் எப்படி தொடங்குது? ஹராத்துல தொடங்குது. இது இல்ல சரியான குழந்தை வரப்பு. காதல்னு சொல்றது அது ஒரு இமோஷன். அது ஒவ்வொருத்தருக்கும் வரும். ஆடு மாடுக்கு கூட வரும். அப்படித்தான் அல்லாஹ் பழக்கி இந்த உலகத்தை படைச்சிருக்கிறான். அந்த காதல் இருக்கிறதால தான் இன்னைக்கு சமூகம் இருக்கிறோம். காதல் தவறு இல்லை, அதுக்காக எல்லாரும் லவ் பண்ண பேத்துறவா, நான் காதல் பண்ண சொல்லல. காதல்னு சொல்றது ஒரு இமோஷன். அதை ஹலாலான முறையில் ஏற்படுத்தி கொள்ளணும். 16 வயசு பிள்ளையோண்டு ஒரு 1வது கட்டம் காதல் பண்ண போக்கல தாய் என்ன செய்யணும்னா முதல்ல அதை பகிரங்கப்படுத்தப்படாது. அந்த புள்ளைய அரவணைக்கணும், அந்த புள்ளைக்கு சொல்லணும் இது ஒரு ஹோமோன் சேஞ்சார வர ஒரு இமோஷன், இது ஒரு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைம்மா, நீ மிச்சம் எதிர்காலத்தில் படிக்கணும், இந்த சின்ன வயசில் நீ இதை முடிச்சு கொண்டா உனக்கு ஒன்றும் செய்யலா, நீ பொறு, நீ படி, நான் உண்மை இருக்கிறேன், நான் வாப்பா இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவோம். இல்லை அவன் உண்மையிலுமே நல்ல பொடியண்டா சரி இன்ஷால்லா பார்ப்போம், நீ அவசரப்படாதுன்னு அந்த புள்ளோட உள்ளத்தை நாங்கள் என்ன செய்யணும்? டச் பண்ணணும். நாங்கள் உங்களுக்கு இறக்கமெண்டத்தை காட்டணும். இது நாங்கள் என்ன செய்கிறோம்? புள்ளைய வீட்டிலேருந்து விரட்டுற வேலையை நாங்கள் தான் செய்கிறோம். இந்த பிள்ளைகள் காதல் என்ற வலைக்குள்ள சிக்க போக்கலே நாங்கள் அரவணைச்சி அந்த புள்ளைக்கு நம்பிக்கையை கொடுத்து அந்த புள்ள ஹராத்தில் போகாமல் நாங்கள் பாதுகாக்கணும். சில விஷயங்கள் நாங்கள் மூடி மறைக்கணும். பெண்கள் உங்கள் வீட்டு செய்திகளை இன்னொரு பெண்ணுக்கு சொல்லவே வேணும். ஏன்னு சொன்னால் பெண்கள் சொல்கிறது கடல் மாதிரி, போட்டோமா
அது அலை வந்து வந்து வெளியே போடுற மாதிரி அலை நிக்குமா கடல்ல? நிக்காதே. அதே மாதிரி தான் பெண்கள் இடத்துல ஒரு ராசியம் போனா மவுத்து முட்டுக்கும் அலை கடல்ல அடிக்கிற மாதிரி அந்த விஷயம் ஊரழிஞ்சி சீரழிஞ்சி போ முட்டுக்கும் அமானிதம் பேண தெரியாது பெண்களுடைய தன்மை விளங்கிச்சா? அப்ப நாங்க குழந்தைய பெற்று நாங்க வளர்க்கிறண்டா யாரையும் பார்த்து எனக்கு சொல்லலாம், ஒரு கவுன்சிலருக்கு சொல்லலாம் உங்களோட பிள்ளை இப்படித்தான் வளர்க்கணும், உங்களோட பிள்ளை இப்படித்தான் வளர்க்கணும் என்று சொன்ன 5 விரலும் வித்தியாசம். அவங்களோட வீட்டு சூழல் பொருளாதாரம் அவங்களோட நிலைப்பாடு அவங்களுக்கு தான் தெரியும். தாண்ட பிள்ளைக்கு என்ன நோய் தாண்ட பிள்ளைக்கு என்ன தேவைன்னு தாயை விட சிறப்பா யாருக்கும் தெரியல. அல்லாஹ் இடத்துல துவா கேளுங்க. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்யுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், என் துணைவியர்கள் எனக்கு கண் குளிர்ச்சியாக்கு. அதே மாதிரி எங்களை என்ன செய் முத்தகீன்களுக்கு இமாம்களாக்கு. நேர்வழி காட்டக்கூடிய ஆட்களுக்கு நாங்கள் நேர்வழி காட்டக்கூடிய மாதிரி சீராக்கி வை எங்களையா. எங்களோட குழந்தைகளையும் எங்களோட கணவன் மனைவி, இப்போ கணவன் கேட்டால் அது மனைவி, மனைவி கேட்டால் கணவனுக்கு கேட்கக்கூடிய துவா அது. அவங்கள நீ என்ன செய் எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஆக்கி எங்களுக்கு நீ எங்களோட வாழ்க்கையை நீ சிறப்பாக்கித்தா. அதே மாதிரி முத்தகீன்களுக்கே எங்களைய இமாம்களாக்க நீ ஆக்கிரு. ஈமான்தாரிகள் தக்வாதாரிகளுக்கு என்ன செய் எங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்களா ஆக்குண்டு. அப்போ நாங்கள் எவ்வளோ பெரிய ஈமான்தாரிகளாக இருக்கணும், எவ்வளோ ஒரு சிறப்பான துவா. குடும்ப வாழ்க்கை சீர்பெறணும்னா தினமும் இந்த துவாவை இன்ஷால்லா ஓதிக்கொண்டு வாங்க. வாழ்க்கையில் சீர்பெற்ற ஒரு சீரிய சமூகத்தை உருவாக்கலும், குழந்தைகளை சாலியான பிள்ளைகளை எங்களுக்கு வளர்த்தெடுக்கலும். அன்பு காட்டுங்க, அரவணைங்க. பிள்ளைகள் நீங்கள் கீறுற கோட்டுக்கு அங்கிட்டு போக மாட்டாங்க. அடுத்தது ஃபோன் எப்படி மோசமோ, ஃபோனில் இருக்கிற விடயங்கள் எப்படி மோசமோ இந்த காதலுக்கு அதே மாதிரி தான் ஒரு புள்ள காதல் கொள்றதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்தான் நண்பர்கள். நாங்கள் ஃபோன் கொடுத்திருக்க மாட்டோம், ஆனால் பிள்ளைகள் பலவுற நண்பர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அவங்க தான் அவங்களோட பிரெயின் வாஷ் பண்ணுறேன். எல்லா விஷயங்களையும் வந்து என்ன செய்வாங்க, இந்த படத்தில் இப்படி, இந்த படத்தில் இப்படி, இந்த பொடியன் இப்படி, அந்த பொடியன் இப்படி. எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு சாலியான பெண்கள் பிள்ளைகள் கல்வி கட்டக்கூடிய மாணவிகள் சீர்கெட்டு போறதுக்கு மெயின் காரணம் நண்பர்கள். பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா அதுக்கு அங்கிட்டு இல்லை. அப்படித்தானே? ஃப்ரெண்ட்ஷிப் கூடாதுன்னு நான் சொல்லலை. ஃப்ரெண்ட்ஷிப் தோழமை நிச்சயமாக வேணும். ஏன்னா நாளை மறுமையில் அரசின் கீழ் நிழல் பெறக்கூடிய கூட்டத்தினுள்ள ஒருவர் நல்ல நண்பர்கள். சரியா? நாங்கள் எங்களோட புள்ளோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி என்றதை பார்க்கணும், அவங்களோட டச்சாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு விளங்கு, இந்த புள்ளோட உமாவோட எங்களுக்கு விளையாடையலாம், இந்த புள்ளோட வாப்போட எங்களுக்கு விளையாடையலாம். அவங்களும் திருந்துவாங்க. என்ன கதைக்கிறீங்க கேளுங்க. உங்களுக்கு தெரியாத ரகசியம் என்ன நண்பருக்கு மத்தியில? புள்ள உங்களுக்கு கொண்ட மறைச்சு நண்பிக்கிட்ட மட்டும் குசு குசுண்டு கதைக்கிறேன்னு சொன்னா அங்கனைக்கு குசு குசு இருக்கின்ற அர்த்தம். அந்த குசு குசு என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா பெரிய கிசு கிசு வராது. விளங்கிச்சா? அப்ப அப்படி பேச்சுகளுக்கு இடம் கொடுக்க வேணாம். அடுத்து எப்பவுமே கண் முன்னுக்கு பிள்ளைகளை வளருங்க. உம்மா ஒரு ரூம்ல ஒரு போனோட, புள்ள இன்னொரு ரூம்ல இன்னொரு போனோட. ஆனா வாப்பா வெளிநாட்டுல, மகளெங்க ரூம்ல, நீங்க எங்க ரூம்ல. வாப்பாங்க நிம்மதியா புள்ள 2 மனைவியும் வீட்டுல இருக்கிறாங்கன்னு நிம்மதியா தொழில் செய்யறாரு. ஆனா வாப்பாக்கு தெரியா சீர்கெட்டு போவத்தான் 2 பேரை நான் ரூம்ல அடைச்சி போனை கொடுத்திக்கிறேன். 4 பேரோட இப்படி கலந்து பேச போகல, உறவினர்களோட உறவாட போகல, எப்படி பாவம் செய்யலும்? போன்ல இருக்க போகல உள்ளம், எங்களோட உணர்வுகள் எல்லாமே தீண்டப்படுது. ஆசைகள் போனை இப்படி பார்த்து கொண்டு இருக்க போகல குயிக்கா மெசேஜ் ஒன்று வருது. நீங்க தனியாவா இருக்கிறீங்க, பேச ஆள் தரவா, இந்தாங்க போன் நம்பர். போன் நெட் யூஸ் பண்ண போகல வருது. அப்ப தனியா இருக்கிற புள்ள பாக்குறா, யாரால் ஃப்ரீ சும்மா தானே இருக்கிறோம், ஒரு மெசேஜ் அனுப்புவோம்னு அனுப்புறேன். இல்ல ராங் நம்பர் ஒன்று வந்துட்டு ஹலோன்னு ஒருக்கா பேசிட்டு வைக்கிறேன். உங்களோட வாய்ஸ் நல்லா இருந்த சுட்டி நான் இன்னொருக்கா எடுத்துட்டு தொடங்குவாங்க. இப்படி ஆகி போகிற அந்த ரூமுக்குள்ளே என்ன நடக்கும்? உங்களோட ஃபோட்டோ ஒன்று அனுப்புங்களே, உங்களோட வாய்ஸ் அனுப்புங்களே. அதுக்கு பிறகு ஒரு ஃபோட்டோவை அனுப்பினோன்னே டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த புள்ள கடைக்கு போனவா ஹோட்டலுக்கு போனவா ஒவ்வொரு மாதிரி என்ன செய்வாங்க, வீடியோக்கள் அனுப்பி இந்த புள்ளைய பிளாக்மெயில் பண்ணுறேன். பிளாக்மெயில் பண்ணினோன்னு என்ன செய்கிறேன், இந்த புள்ள எங்கே வர சொல்கிறையோ அங்கே போகிறேன், எதை காட்ட சொல்கிறையோ அதை
வழிகாட்டுற இப்படித்தான் சீரழிஞ்சு போகுது. எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, குழந்தை வளர்ப்பு என்று சொல்றது சவாலாக ஆகுறதுக்கு மெயின் காரணம் நாங்களாக தான், பெற்றோர்களாகத்தான் இருக்கிறோம். ஏன்னு சொன்னா கவன குறைபாடு, பிள்ளைகளை தனிமைப்படுத்தி ஃபோன் கொடுப்பது, இது ரெண்டு நாங்கள் தவிர்ச்சென்று சொன்னா எங்களுக்கு என்ன செய்யலும்டா, ஒரு சீரிய சமூகத்தை வந்து எங்களுக்கு உருவாக்கி எடுக்கலும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி கொள்கையை கொடுத்து வளங்க, சத்திய மார்க்கத்தை கொடுத்து வளங்க, எந்த இடத்துல உண்மையை பேசக்கூடிய பிள்ளையா வளங்க. எப்படி நீங்க செயற்படுத்துங்க, அப்ப அந்த புள்ள தானா அப்படி செயல்படும். அப்ப அந்த புள்ள வந்து என்ன செய்யும், பெண் பிள்ளைன்னு சொன்னா ஹிஜாபுடைய அமைப்பு அந்த புள்ள பேணும். நாங்க நல்ல அபாயா போடுவோம், ஃபர்தா ஜில்பாப் இழுத்தெடுத்து குத்துவோம், கருப்பு தான் உடுப்போம், ஆனா மகளுக்கு மட்டும் டெனிமும் டொப்பும் வாங்கி கொடுப்போம். ஏன், சின்ன புள்ள தானே, கூட்டாளிமார்கள் எல்லாம் உடுக்குறாங்க தானே, அவக்கும் ஆசை இருக்கும் தானே. அப்ப நாங்களே தான் எங்கட புள்ளைய கவர்ச்சியா நாங்க வெளிக்காட்டுறோம். 10 வயசுக்கு பிறகு ஒரு பொம்பளை புள்ள கவர்ச்சி தான். 10 வயசுக்கு பிறகு பருவ வயது அடைஞ்சாலோ இல்லையோ அவட ஆடை அமைப்பு வந்து அழகிய முறையில் மறைக்கப்பட வேணும் தான். நீங்க அப்படி 10 வயசுக்கு போல வளர்க்குறீங்கண்டா உங்களோட புள்ள வந்து மேகம் மறைக்கும் நிலாவாக விளங்கும். நிலாக மேகம் மறைச்சா யாருக்கு சரி விளங்குமா? பூர்ண பௌர்ணமி அண்டுல மேகம் நிலாவை மறைச்சிருந்தன்னு சொன்னா அது பாதுகாப்பா இருக்குமா இருக்காதா? ஒரு உதாரணம், அந்த நிலா அப்படியே அந்த மேகம் அகற்றப்பட போகல பூர்ண நிலா எவ்வளோ அழகா விளங்கும். அது இல்லாம கருப்பு வானத்துல வெள்ளை நிலாவை எந்த நாளும் பார்க்க போகல. கவிதைக்கு வேணுண்டா நிலா அழகு நிலா அழகுன்னு சொல்லலும் எந்த நாளும் தலையை தூக்கி நிலாவை பார்ப்போமா, ரசிப்போமா? பார்த்து பார்த்து நாங்களே சலிச்சு போவோம், கழுத்து முழுக்கி பேத்துரும். இருந்து நின்று அந்த பௌர்ணமி வந்தா பார்க்க போகல எவ்வளோ ரசனையா இருக்கும். அப்ப அல்லாஹ் தந்த பொக்கிஷத்தை அமானிதத்தை நீங்க என்ன செய்யுங்க, அழகா மூடி வழிகாட்டி வளங்க. அதே மாதிரி தான் பெண் பிள்ளைகளை வளர்க்க போக்கல இந்த படிப்பு ஆர்வத்துல கண்ட நின்ற ஆட்களோட கையில எல்லாம் அனுப்பவான. உங்களோட பிள்ளைய நீங்க சீரா வளர்த்திப்பீங்க, ஏத்துறவர் சீராய்க்கிறாரு யாருக்கு தெரியும்? 10 வயசு ஆவினா ஸ்காலர்ஷிப் ஆவினா அந்த ஸ்காலர்ஷிப் ஆசைக்காக வேண்டி நானா தம்பி மச்சான் மைனி பெரியப்பா கொஞ்சம் கிளாஸ்ல போய் திறக்குங்களே, கொஞ்சம் கிளாஸ்ல போய் திறக்குங்களே, ஆட்டல தனி அனுப்புறேன், 5 பொம்பளை பிள்ளைகள் சேர்ந்து வருங்கள், ஒண்டொண்டா இறக்குவோம், கடைசிக்கு ஒரு பொம்பளை புள்ள பேலன்ஸ் ஆகி வருது. இடையில நாங்கத்தான் மதுரம் அஜ்னபியை துண்டிச்சு அந்த சூழலை உருவாக்கி கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் மூளையில தூங்கி கொண்டிருக்குது. அதான் தட்டி விடுறோம் ஒவ்வொரு விஷயத்தை. ஒழுக்கமான பிள்ளைட இப்ப இது பெற்றோர்கள் குழந்தை வளர்க்கிற விஷயத்துல உண்மையிலுமே சவாலா இருக்குது. பெண் பிள்ளைகளை கற்பை பாதுகாக்கிற விடயம் அதுல மிச்சம் கண்ணும் கருத்துமா இருங்க. என்று சொன்ன இந்த வருஷத்துல மட்டும் பாடசாலை போற பிள்ளைகள் கிட்டத்தட்ட அதாவது 10-12 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ள பிள்ளைகள் மட்டும் 56 பிள்ளைகளுக்கு மேற்பட்டவங்க கர்ப்பிணி தாய்மார்களாக இருக்கிறாங்க. 56க்கு மேற்பட்டவங்க திருமணம்ன்றதும் தெரியா, அவங்க கர்ப்பம் என்ற என்னண்டு அந்த இதுவும் தெரியா. எவ்வளவு கவலைக்குரிய விடயம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் ஆரம்பத்தில் எவ்வளோ இந்த குழந்தை பாக்கியம்னு சொல்றது அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிற எவ்வளோ பெரிய அருட்கொடை என்றதை சொன்னேன். பொருளாதாரத்தோடு அல்லாஹ் வந்து இதை ஒப்பிட்டு சொல்றானேன், நாங்கள் மௌத்தா போனாலும் எங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குது. எனவே இந்த விஷயங்களில் வந்து பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்யணும்டா பாதுகாக்கணும். அதே மாதிரி தான் டிவி பார்க்க போக்கல, நியூஸ் தேவையான விஷயங்கள் பார்க்க போக்கலையா இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யணும், வெக்கம் எங்களுக்குள்ளே வரணும். ஒரு படத்தை குடும்பத்தோடு இருந்து பார்க்க போக்கல என்ன நடக்கும், உம்மா வாப்பா புள்ள குட்டி பார்க்க போக்கல கொஞ்சம் கொஞ்சமாக வெக்கத்தன்மை குறையும். அண்மையில் நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொடுறேன். அண்மையில் ஒரு ஊரில் உம்மா வெளிநாட்டில் வாப்பா கிட்ட புள்ளையோல வச்சுட்டு போகிறேன். புள்ளைக்கு 14 வயது, புள்ள வந்து கர்ப்பிணி தாயா இருக்கிறா 4 மாதம். என்ன காரணம், ஊர் மக்கள் தேடி பார்க்க போகல அந்த புள்ளைக்கு அந்த தகப்பண்ட புள்ளைய புள்ள சுமக்குது முஸ்லிம். எவ்வளோ கவலை. ஏன் எல்லாம் சேர்ந்து பார்க்குற வெக்கத்தன்மை இல்லாமல் போகிறேன். அதே மாதிரி தான் அன்பார்ந்த சகோதரிகளே, வறுமைன்னு சொல்றது ஒரு சோதனை தான். அதுக்காக வேண்டி அல்லாஹ் தந்த குழந்தைகளை தனிமைப்படுத்தி வெளிநாடு செல்ல வேண்டாம். நான் உறுதியா சொல்றேன், ஹலாலான முறையில் உள்நாட்டிலேருந்து பிள்ளைகளை வளர்க்க பாருங்கள். வெளிநாடு செல்ல வேண்டாம். பிள்ளைகளை வந்து
விட்டுட்டு ஏன்னு சொன்னா விசேஷமா ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் எந்த இடத்துல தாக்கப்படுறாங்கன்னு சொன்னா அரவணைக்க தாய் இல்லாத போது தாக்கப்படுறாங்க, அரவணைக்க தந்தை இல்லாத போது தாக்கப்படுறாங்க. சில பொருளாதார காரணத்துக்கு தந்தை வெளிநாடு போனாலும் பிரச்சனை இல்லை, தாய் என்ன செய்யலும், அவங்க கொஞ்சம் காலத்துக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கைட் பண்ணிக்கொள்ளலும். ஆனாலும் தாய் இல்லாம பிள்ளை வளரப்போக்கல தாயம்மா யாரும் அரவணைக்க மாட்டாங்க. பொருளாதாரம்னு சொல்றது சோதனை. அது ஆசைகள் நிரம்பி அந்த ஆசைகளை கொஞ்சம் நாங்கள் ஒதுக்கி கட்டி நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பிள்ளைகளுக்காக வேண்டி வாழ்வோம். இயன்றளவு உள்நாட்டுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட தேவைகளை முடித்து கொள்வோம். அன்பார்ந்த சகோதரிகளே, அதே மாதிரி செல்வந்தர்களே, உங்களுடைய செல்வம் உங்களுக்கு மாத்திரமல்ல, அள்ளி அள்ளி வழங்குங்கள். ஏழை எளிய மக்களுக்குடைய ஹக்கும் உங்களிடம் இருக்கிறது. எல்லா விடயங்களுக்கும் நீங்கள் செலவிட்டால் இந்த பொய் உலகத்திற்கு நாளை மறுமைக்கான பரீட்சை களத்துக்காக நீங்கள் செலவிடுற ஒவ்வொன்றும் அதுதான் உண்மையான ஒரு பொருளாதாரமாக இன்ஷா அல்லாஹ் அமையும். ஏழை எளிய மக்களை நாங்கள் என்ன செய்யணும்டா, வசதியானவங்க கை கொடுத்து தூக்க போகல. இந்த சமூகத்தை, இந்த பிள்ளைகளை எங்களுக்கு சீராக வளர்த்து சீரிய சமூகத்தை எங்களுக்கு உருவாக்கலும் என்று கூறி, குழந்தை வளர்ப்புண்டு சொல்றது சவாலாகும். எப்பன்னு சொன்னா பெற்றோரிடத்தில் மார்க்கம் இல்லாமல் போக்கல, எங்களோட புள்ள எப்படி வளரணும் என்ற நினைப்பு இல்லாமல் போக்கல தான் அந்த தன்மை எங்களுக்கு சவாலாக விளங்கும். அப்படி இல்லாத அது ஒரு இலகுவான விடயம். பிள்ளைகளை ரசிங்கள், சிரித்து கதைத்து பேசி உரையாடி அவர்களோடு அந்த உறவுகளை நீங்கள் அரவணைச்சி வாழுங்கள். இன்ஷா அல்லாஹ் சாலிஹான பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க முடியும். இம்மையிலையும் மறுமையிலும் பலன் தரக்கூடிய பிள்ளைகளாக உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியும் என்று கூறி அல்லாஹு தாலா ஒரு வசனத்தை கூறுகிறான். அதை கூறி முடித்துக் கொள்கிறேன். ஜன்னாத்து அத்னி யத்ஹுலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ذُرِّيَّاتِهِம். அவர்களும் அவர்களின் பெற்றோர், மனைவியர், பிள்ளைகள் ஆகியோரில் நல்லோராக இருந்தவர்களும் நிறையான சொர்க்கங்களில் நுழைவார்கள். அவர்களிடம் வானவர்கள் அனைத்து வாசல்களில் இருந்தும் அவர்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நீங்க பொறுமையை கொண்டு வாழ்ந்தீங்க என்று சொல்லி அவங்கள வரவேற்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சுபஹானல்லாஹ். அந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறியவளாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.